வணக்கங்க. இன்றைய பதிவு 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல ஜாமக்கோல் பிரசன்னம் நம்முடைய மாணவர்கள் பார்த்ததுல யார் ஆட்சி அமைக்க போறாங்க, ஜாமக்கோல் பிரச்சனை என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்துருக்குதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த ஜாமக்கோல் பிரச்சனை என்னுடைய மாணவர்கள் அவங்க கிட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும்னு கேட்ட பிரசனத்தை வச்சு நான் உங்களோட டிஸ்கஷன் பண்ண போறேன். இந்த ஜாமக்கோல் பிரச்சனை ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் சொல்லியிருக்கோம், வீடியோ சேனல் இருக்கு. இருந்தாலும் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரால உங்களுக்கு அந்த சார்ட்டை போட்டு எப்படி கிளாரிட்டி கரெக்டா இருக்கிறதுக்காக நான் டைரக்டா நான் தெரிய மாட்டேன், பட் என்னுடைய ஸ்பீச்சும் அந்த ஜாமக்கோல் பிரச்சனும் உங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். வணக்கங்க. நம்ம சூலூர் ஜிகே அஸ்ட்ரோ சார்பாக நாம இன்னைக்கு ஜாமக்கோல் பிரச்சனத்துல சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய ஜாமக்கோல் பிரச்சனத்தை பத்தி நாம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் இந்த 2001 ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல அன்றைய காலகட்டங்கள் இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் ஐயாவுடைய ஆரோஸ்கோப்பை வச்சு என்னுடைய குருநாதர், என்னுடைய ஜோதிட நண்பர்களும் ஆய்வு செய்யும் பொழுது நான் கூட இருந்திருக்கேன். அப்பதான் 2001 தான் நான் முதல் ஜாதக ரீதியா எப்படி ஒரு தனி மனிதனுக்கு பாக்குறது இல்லாம அரசியல் கட்சிகளுக்கு முண்டே நஷ்டாதி பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு இந்தியா பிரதமரா யார் வருவாங்க, தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வருவாங்க, உலக பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும், மலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்ச காலகட்டங்கள் அது 2001. அந்த டைம்ல நான் யார் ஜெயிப்பாங்கன்னு நாங்க பலன் சொல்லல, பட் ஆய்வு பண்ணக்கூடிய குழுல நாங்க இருந்தோம். 2006, 2011, 2016, 2021 இந்த 4 சட்டமன்ற தேர்தலுமே என்னுடைய ஜோதிட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, நானும் அவங்களோட சேர்ந்து, அவங்களும் எங்களோட சேர்ந்து எங்களுடைய ஜோதிட வகுப்புகள்ல எங்களுடைய சேனல்ல நாங்க வெளியிட்டு இருக்கோம் யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு, அதாவது யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம சொல்லல, சில தொகுதிகள் கேட்டாங்க சொல்லியிருக்கோம், பட் டோட்டலா தமிழ்நாட்டுல யார் சிஎம் வருவாங்க, இந்தியால யார் பிரதமரா வருவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பிரசனங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்தது. 2006, 2011, 2016, 2021 நாங்க போட்ட பிரசனங்கள் எல்லாம் அப்பெல்லாம் எப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, 2016 வரைக்குமே டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமா. இப்போ ஒரு கட்சியோட பேரை கேட்கும் பொழுது யார் முதல் பேர் கேட்கிறாங்களோ அவங்கள உதயமா வச்சுக்கிட்டு ஜாமக்கோல் பிரசனத்துல மற்ற நபரை 7ஆம் பாவமா வச்சு ஜோதிட விதிகளை பயன்படுத்தி யார் வெற்றி தோல்வின்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த எலெக்ஷன்ல என்ன ஆயிருக்குன்னா, ஏப்ரல் 2026 நடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா, எடப்பாடி ஆட்சி அமைப்பாரா, பேர்களை கேட்டுட்டாங்க. இதுக்கு சில விதிகள் இருக்கு, பட் ஒரு கட்சி பேரை சொல்லி கேட்கறதுக்கும் ஒரு தனிநபர் பேரை சொல்லி கேட்கறதுக்கும் அங்க நிறைய விஷயங்களை நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமானா அதுல யார் வேணாலும் பொறுப்பெடுத்து ஆட்சி அமைச்சுக்கலாம். எடப்பாடி ஆட்சி அமைப்பாரா, ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரான்னு கேக்குறாங்க. யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைக்க மாட்டாங்கன்னு வருது, பட் அந்த கட்சி அவர் இல்லாம வேற ஒருத்தரை பயன்படுத்தி ஆட்சி அமைக்கலாம். அந்த பேர் ஆட்சி அமைக்குமாங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனமா ஆய்வு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப இதுல நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, என்னுடைய மாணவர் அவருக்கு வேற ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கிற பிரச்சனைகள்ல ஃபைனலா என்ன வருது அப்படின்னா, டிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு சீட்டு பத்தாம
தனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வந்து தனிப்பட்ட முறையிலையும் கூட்டணிகள் சார்பாக பத்தாம, எடப்பாடி அவர்களுக்கு சீட்டு பத்தாம, கூட்டணி எல்லாம் சேர்ந்து பத்தாம, வேறு கூட்டணி இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சீமான் அவர்களதும் விஜய் சார் அவர்களும் தான். அப்ப விஜய் அவர்களுடைய சப்போர்ட்ல அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற இருக்கிற மாதிரி தான் இந்த ஜாம்கோல் பிரச்சனைகள் காமிச்சிருக்கு. அதை நோக்கிதான் நம்ம பிரச்சனைகள் போகுது. ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அந்த கேள்விக்கு நாம எப்படி பதில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஜோசியர்கிட்ட, என்னுடைய மாணவர்கிட்ட, எடப்பாடி ஆட்சி அமைப்பாரா, ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா? இப்ப இங்க டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமான்னு கேட்கல. எடப்பாடி ஆட்சி அமைப்பாரா, ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா? அப்ப எடப்பாடி அப்படிங்கிறது இங்க உதயம், மிதுன உதயம். இதுதான் எடப்பாடி. எடப்பாடி அப்படிங்கிற பேர் வந்து இந்த மிதுன உதயம். அப்ப உதயத்தை நோக்கி இங்க பாம்பு அப்படின்னு ஒரு பிளானட் வருது. அப்ப உதயத்தை நோக்கி பாம்பு வந்தா எடப்பாடி ஆட்சி அமைக்க நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசி 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ஸ்டாலினை குறிக்கும். உதயங்கிறது எடப்பாடினா அதுக்கு நேர் 7ஆம் பாவம் தான் ஆப்போசிட் நபர். அப்ப இந்த 7ஆம் அதிபதி குரு வந்து இங்க நீச்சமா இருக்கு. அப்ப ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறதுலயும் பலம் இல்லை. இப்ப வந்து மிதுன உதயத்துக்கு புதன் தான் அதிபதி. இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கவிப்பு இருக்கு, மகரத்துல கவிப்பு. எடப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து கவிப்புல இருக்கு. அப்ப புதன் கவிப்புல இருக்கிறதுனால எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுலயும் நெருக்கடி இருக்கு. குரு நீச்சமா இருக்கிறதுனால ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறதுலயும் நெருக்கடி இருக்கு அப்படின்னு 18/3/2026 காலையில 9 மணி 32 நிமிஷம் 19 செகண்டுக்கு நம்ம மாணவர் பார்க்கும் பொழுது இது வந்திருக்கு. இது எப்பங்க? எலெக்ஷன் டேட் அறிவிச்சொன்ன பார்த்த பிரசன்னம். ரெண்டாவது ஒரு பிரச்சனை பாருங்க, எலெக்ஷனுக்கு முதல் நாள் 23ஆம் தேதி எலெக்ஷனு, 22ஆம் தேதி 22/4/2026 காலையில 8 மணி 55 நிமிஷம் 20 செகண்ட். அப்ப திருச்சியிலிருந்து ஒரு ஜோதிடர், அவங்க வந்து ஒரு லேடி, பெண்மணி. அவங்க ஒரு பெண் வந்து ஜோதிடரான ஒரு பெண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஜோசியருக்கு ஜாமக்கோல் பிரசனத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாலின் பேரோ எடப்பாடி அவர்கள் பேரோ விஜய் சார் பேரோ சொல்லாம டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே ஆட்சி அமைக்குமா? அப்ப இந்த இடத்துல உதயம் அப்படிங்கிறது மிதுன உதயம். அப்பளைய பார்த்தோம், அதுவும் மிதுன உதயம் தான். இப்ப பாக்குறோம், இதுவும் மிதுன உதயம் தான். அப்ப இந்த உதயம் அப்படிங்கிறது டிஎம்கேவை குறிக்கும். அப்ப உதயத்தை நோக்கி பாம்பு வர்றதுனால டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, டிஎம்கேக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்னு காமிக்கும். இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது, இந்த 7ஆம் பாவம் எடுத்து பாருங்க, இது வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே, அது ஏடிஎம்கே குறிக்கும், விஜய் சாரை குறிக்கும், சீமான் சாரை குறிக்கும், எதிர்கட்சிகளை குறிக்கும். பட் எதிர்கட்சிகள் பேரை சொல்லாம அவங்க டிஎம்கேன்னு கேட்டதுனால இந்த உதயத்தை வச்சுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இங்க உதயாதிபதி பாத்தீங்கன்னா 8ல. அப்போ உதயாதிபதி 8ல இருந்தா அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுல போதிய பலம் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். இப்ப 2ஆம் பாவம் அப்படிங்கிறது உறுப்பினர்கள். இப்போ ஒரு தனிப்பட்ட ஜாதகமா இருந்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஒரு கட்சியா இருந்ததுன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ட்ரெடிஷன்ல வந்து பங்குதாரர்கள் 11ஆம் பாவத்தை எடுப்பாங்க. பட் நம்ம பிரசனத்துல வந்து ஜாமக்கோல் பிரசனத்துல குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா ஒரு கட்சியில அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அது 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவம் வந்து சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. அந்த சந்திரன் நீங்க கவிப்பில் இருக்கிறதுனால டிஎம்கேக்கு உறுப்பினர்கள் பத்தாது, உறுப்பினர் வந்து பற்றாக்குறை. அதனால டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுல நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறது ஓட்டுப்பதிவுக்கு முதல் நாள் 22/4/2026 பார்க்கும் பொழுது பிரசனத்துல நம்மளுடைய மாணவர்கள் வந்திருக்கு.
இது பாத்தீங்கன்னா அடுத்த பிரசனம். இந்த பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய மாணவரும் டிராவல் செய்யும் பொழுது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறார். இது போர்டிங் ஆனதுக்கு அப்புறம். 24/4/2026. இங்க பாத்தீங்கன்னா தேதி இருக்கும். 24/4/2026 11 மணி 47 நிமிஷம் 18 செகண்டுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. ஓட்டு போட்டு அடுத்த நாள் எடப்பாடியார் மந்திரி சபை அமைப்பாரா அல்லது ஸ்டாலின் மந்திரி சபை அமைப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்ப இங்க எடப்பாடியார் அப்படின்னா இந்த கன்னி அப்படிங்கிறத எடப்பாடியார். ஏன்னா முதல் பேர் யாரு வருதோ அவங்கதான் உதயம். ரெண்டாவது பேர் யாரு வருதோ அவங்கதான் ஏழாம் பாவம். ஏழாம் இடம்னா எதிர் நபர்னு அர்த்தம். அப்ப எடப்பாடியார் அப்படிங்கிறவரு புதன். இந்த உதயாதிபதி புதன் வந்து இதுவும் எடப்பாடியார் குறிக்கும். இது வந்து கொஞ்சம் பலமா இருக்காருன்னு அர்த்தம். ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஸ்டாலின். அது வந்து குரு. குரு வந்து இங்க ஆல்ரெடி நீச்சமா இருக்காரு. அதே மாதிரி இந்த குரு வந்து கவிப்பில் இருக்கு. குரு வந்து கவிப்பில் இருக்கு. அப்ப குரு கவிப்பில் இருக்கிறதுனால எடப்பாடியாரை விட ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைக்கிறதுல பலம் கம்மியா இருக்காரு அப்படிங்கறத இங்க காமிக்குது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எடப்பாடியாருக்கும் பலம் கம்மியா இருக்கு. காரணம் கேட்டா உதயத்தை நோக்கி நீச்ச சுக்கரன் வருது. நீச்ச சுக்கரன் இது இரண்டாம் அதிபதியே நீச்சமாகிறதுனால இவருக்கும் உறுப்பினர்கள் கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல ஆகட்டும், பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஆகட்டும், இந்த மாதிரி 2 பேருமே பலம் கம்மியா இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்ததே இல்லை. ஒண்ணு ஜெயலலிதா அம்மையார் பலமா இருப்பாங்க, கலைஞர் பலம் இல்லாம இருப்பாரு. இல்லைன்னா கலைஞர் பலமா வருவாரு, ஜெயலலிதா அம்மையார் பலம் இல்லாம இருப்பாங்க. 2 பேருமே பலம் இல்ல, 2 பேருமே பலமா இருக்காங்கன்னு வந்ததே இல்லை. மோடிக்கு 3 முறை போட்டிருக்கோம் எம்பி ஆவாரான்னு. 3 முறையும் எம்பி ஆவாருன்னு தான் வந்தது. 3 முறையும் அவர் பிரதமர் ஆவாரு அப்படின்னு தான் வந்துச்சு. இந்த 3 முறையும் அவரு தான் பலமா இருந்தார். எதிர் நபர் பலமாவே இல்லை. இது வந்து எங்களுடைய ஜோதிட வகுப்புகள்லயே இந்த பிரச்சனைகள் போட்டிருக்கோம். எங்களுடைய மாணவர்களோட நான் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல நாங்கெல்லாம் ஓட்டு என்னைக்கு நான் ஏடிஎம்கே நண்பர்களோட உட்கார்ந்துதான் கவுண்டிங் பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்ப சொல்றேன் டிஎம்கே ஜெயிக்குன்னு. அவங்க யாருமே நம்பல. அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நிச்சயமா கமெண்ட் பண்ணுவாங்க, நான் டிஎம்கே தான் ஜெயிக்குன்னு நம்ம டிக்ளரே பண்ணணும். 11 மணிக்கு மேலதான் நம்பினாங்க. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாக்குற பிரசன்னங்கள்லாம் அப்படி இல்லை. 2 பேருமே பலம் கம்மியா இருக்காங்க, 2 கூட்டணி கட்சிகளுமே. ஆனா டிஎம்கே வந்து ரொம்ப பலம் கம்மியா இருக்கு. ஏடிஎம்கே விட டிஎம்கே ரொம்ப பலம் கம்மியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில டிஎம்கே சீட்டு வந்து அதிகமா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 100% ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 100% வேணும். 117 சீட்டுக்கு மேல 118 சீட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வேணும். இப்ப இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ 100% வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 70% தான் வந்திருக்கு. 100% இல்ல அப்படின்னா, அப்ப அவர் வந்து அதிக சீட்டு ஏடிஎம்கே விட டிஎம்கே அதிக சீட்டு வாங்கினாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்க பற்றாக்குறை ஏற்படுது. பிரசனத்தின் மூலியமாக நம்ம கெஸ் பண்ணது ஜாமக்கோல் பிரசனத்துல. இங்க எடப்பாடி அவர்களுக்கும் பற்றாக்குறை இருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே பலம் கம்மின்னு காமிக்கிறதால ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40% அவர் பலமா இருந்து இவர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து அவர் 100%ல ஆட்சி அமைக்கிறாரா, அல்லது எடப்பாடி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய் 100%ல ஆட்சி அமைக்கிறாராங்கிறது தெரியல. பட் கருத்து கணிப்புகள் நான் பேசின வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே
டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் கருத்து கணிப்புகள்ல அதிகமா இருக்கு. கருத்து கணிப்பு என்னுடைய பிற நண்பர்கள், ஜோதிட நண்பர்கள் வந்து டிஎம்கே தான் வரும்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய மாணவர்கள் ஜாமக்கோல் பிரசனம் போட்டதுல டிஎம்கே ஆட்சி அமைக்குங்கிற மாதிரி பலமா காமிக்கல. அதாவது அவ்வளவு ஸ்ட்ரென்த் காமிக்கல. இப்ப ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய 2016க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் லோக்கல் எலெக்ஷன், அதாவது கவுன்சிலரு, பிரசிடண்ட், மேயருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு 100 பிரசன்னம் நாங்க பார்த்திருக்கேன் அப்படின்னா எனக்கெல்லாம் 90 பிரசனங்கள் சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு 10 பிரசனங்கள் தோல்வி வந்திருக்கு, இல்லைன்னா மறுக்க முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 100 பிரசனம் கேள்வி கேட்டா 100மே நம்ம கரெக்டா சொல்லிட்டா கடவுள் ஆயிரும். 10% அங்க எரர் இருக்கு. ஆனா ஜாமக்கோல் வந்து இன்னைக்கு இந்த சட்டமன்றத்துக்கு அமைஞ்ச மாதிரி இதுக்கு முன்னாடி மேயருக்காகட்டும், அதே மாதிரி கவுன்சிலருக்காகட்டும் 2 பேரும் பலமா இருப்பாங்க, 2 பேரும் பலகீனனே வரல. ஒருத்தர் ஜெயிப்பாரு, ஒருத்தர் தோப்பாருன்னு தான் வரும். ஆனா இப்ப என்னுடைய மாணவர்கள் பார்த்த 3 பிரசனத்துல 2 பிரசனங்கள் 2 பேருமே பலகீனமா இருக்காங்கன்னு வருது. 2 கூட்டணிகளுமே தனிப்பட்ட முறையிலும் சரி, கூட்டணியாகவும் சரி பலம் கம்மியா இருக்காங்க. அதுல அதிகமான ஸ்ட்ரென்த் எடப்பாடிக்கு இருக்கிறதுனால ஏடிஎம்கேவோட டிஎம்கே அதிக உறுப்பினர்கள் வந்தாலும் கூட, எம்எல்ஏ வந்தாலும் கூட இந்த 118 அப்படிங்கிற போதிய உறுப்பினர்கள் இல்லாதனால டிஎம்கே ஒரு 80 to 90 சீட்டு அல்லது 100 சீட்டு வந்தாலும் கூட வேற ஒரு நபர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைப்பாரோ அப்படின்னு ஜாமக்கோல் பிரசனத்துல நம்மளால யூகம் பண்ண முடியுது, ஒரு அனுமானம் பண்ண முடியுது. இது வந்து ஒரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒரு தாட். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து ஆசிலேஷனா உட்கார்ந்து. இதே 2006, 2011, 2016, 2021 விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட இந்த அளவுக்கு மைனஸா வந்து உட்காருங்க. அது ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் வந்து உட்கார்ந்து. 100% கலைஞர் அவர்கள் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சாங்க. 2011 அம்மையார் அவர்கள் ஜெயிப்பானோ, கட்டாயம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஜெயிச்சாங்க. 2016லயும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம், அதே மாதிரிதான் ஜெயிச்சாங்க. பட் இந்த பிரச்சனைகள் வந்து எடப்பாடி ஐயா ஜெயிப்பாரா, ஸ்டாலின் ஐயா ஜெயிப்பாரான்னு பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்கும் பலம் கம்மி. அதுல எடப்பாடி அவர்களுக்கு பலம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குன்னா அவர் ஆட்சி அமைக்கிறாரா அல்லது ஆட்சி அமைக்கிறவருக்கு அவர் சப்போர்ட் பண்றாரா அப்படிங்கிறது தான் இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரச்சனம் பார்க்கும்போது உபயம் அப்படிங்கிறத உதயம் வந்திருக்கு. உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பிரச்சனை வந்து மிதுன உதயம், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை கன்னி உதயம். நம்ம பார்த்தா 3 பிரச்சனத்துல 2 மிதுன உதயம், ஒரு கன்னி உதயம். இப்ப வந்து சர உதயம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஆட்சி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸ்திரம் உதயம் வந்ததுன்னா அவங்க ஆட்சி கூட்டணி கன்னியூ ஆகும். இப்போ உபயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு சிக்கல். உபயம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி உதயங்கள் வரும் பொழுது ஒருவேளை இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி பத்தாம ஏதாவது ஆளுநர் ஆட்சிகள் வரலாம், இடையில ஏதாவது ஆளுநர் ஆட்சி வரலாம், அல்லது ஒருவேளை கூட்டணிகளுக்குள்ள ஏதோ ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது. இப்ப வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குது, விஜய் ஆதரவு தராரு, அல்லது விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, ஏடிஎம்கே ஆதரவு தருது. இடையில அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பட்டு மீண்டும் ஆட்சி கலைஞ்சு மறுதேர்தல், மீண்டும் தேர்தல் வரலாம். மீண்டும் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ஆளுநர் ஆட்சிக்கு சான்ஸ் கம்மி, பட் ஆளுநர் ஆட்சியோ மீண்டும் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இந்த உபயம் அப்படிங்கிற உதயம் நம்மளுக்கு காமிக்குது. உபயம் அப்படிங்கிற உதயம் 3 இடத்துலையும் உபயங்க வரும், 3 பிரசனத்திலையும் உபயங்க வரும். இது காமிக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த வரும் இது காமிக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு.
இந்த வீடியோ பதிவில் இருந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா, இது ஜாமக்கோல் பிரசனத்துல நம்மளாக சொல்லப்பட்ட ஒரு ஜோதிட அனுமானம், கணிப்பு. ஆனா கள நிலவரங்கள்லாம் டிஎம்கேக்கு சாதகமா இருக்கு. ஆனா ஜாமக்கோல் இப்படி காமிக்குது. நம்ம ஜோதிடத்துல எப்படி அரசியலை பார்க்கலாம் அப்படிங்கிற கோட்பாடுகளை பயன்படுத்தி சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் நம்ம கோட்பாடுகள், நம்மளுடைய ஜோதிட விதிகளை மாத்தி அதுக்கு என்ன விதிகள் சப்போர்ட் பண்ணுதுன்னு புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க போறோம். இல்ல நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டா வந்ததுன்னா, நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோட்பாடுகள் கரெக்டா இருக்கு, சூத்திரங்கள் கரெக்டா இருக்கு, இது இது பிரகாரமே மற்ற பிரசனங்களை அணுகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பயணங்கள் செய்ய போறோம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்க போகுது. இருந்தாலும் ஜாமக்கோல் பிரசனத்துல என்னுடைய ஆய்வுகளை உங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை, இனி வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஜாமக்கோல் பிரசனத்தினுடைய கோட்பாடுகள் கரெக்டா, இல்ல அந்த கோட்பாடுகள்ல வேற ஏதாவது புது விஷயங்களை சிந்திக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற தன்மைகள் தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஜோதிடர்களான உங்களுடைய கருத்துக்களையும் அதே மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.